எனக்கு வந்து 2-3 நாளாக உடல்நிலை சரியில்லை, ஃபீவர். ஸோ ரொம்ப பேடாக இருந்தது 2 நாளாக. அக்கா எனக்காக அதில் ப்ளீஸ்க்கா. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா, சும்மா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன்னா, அங்கே தான் வந்துட்டு போகிறோம். என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாமா? வாங்க, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஹாய், ஸோ எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. எனக்கு வந்து 2-3 நாளாக உடல்நிலை சரியில்லை, ஃபீவர். ஸோ ரொம்ப பேடாக இருந்தது 2 நாளாக. 2 நாள் எந்திக்கவே இல்லை. நாக்கெல்லாம் வாயெல்லாம் வந்து செத்து போச்சு, கசக்குது, எதை சாப்பிட்டாலும் கசக்குது. சரி, சும்மா வெளியே போயிட்டு ஒரு vlog மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். போலாமா? ஸோ நானும் பாப்பாவும் வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே விஸ்வநாதபுரத்துக்கிட்ட வந்து ஒரு இது போட்டிருக்காங்க, எக்ஸிபிஷன் மாதிரி. அப்பப்போ வந்து போடுவாங்க, அது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தீமில் இருக்கும். சரி அங்கே போகலாம், அங்கே போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். விஸ்வநாதபுரத்தில் வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு போயிட்டு இன்னர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் போயிருந்தோம். போயிட்டு இன்னர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் இருக்கிற அந்த இதுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ இவ ஏதாவது கலாய்ச்சிட்டு என்னை திட்டிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவகிட்ட அப்படியே காமெடி பண்ணிவிட்டு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ஆஞ்சநேயனா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? சரி நாங்கள் கும்பிட போகிற நேரத்தில் க்ளோஸாக இருந்ததா, சரி வெளியே நின்றுட்டு நல்லபடியாக கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற இதுக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்கே என்ன தீம் அப்படின்னா எனக்கு தெரியல, நாங்கள் காமிக்கிறோம், நீங்கள் என்ன தீம் அப்படின்றத கண்டுபிடிங்க. கூட்டமே இல்லை. சாட்டர்டே சண்டே வந்திருந்தால் பயங்கர கூட்டமாக இருந்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு போய் வண்டியை பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு வண்டிக்கு டோக்கன் 20 ரூபா. ஓகேவா? அந்த 20 ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 80 ரூபா. ஓகேவா? மொத்தமாக 180 ரூபா செலவு பண்ணி நாங்கள் உள்ளே வந்து போனோம். ஓகேவா? எங்கள் 2 பேர்த்துக்கும் 80 160 ரூபா. வண்டிக்கு டோக்கன் 20 ரூபா, மொத்தம் 180 ரூபா செலவு பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு வெளியே இருக்கிற இடம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். வெளியேருந்து பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் கேப் விடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒர்க் எல்லாம். பட் இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிறது மட்டும்தான் புதுசாக இருக்கும் எப்போவுமே. மற்றது எல்லாமே அந்த ராட்டினம், அப்புறம் கடை, சாப்பிட்றது எல்லா ஐட்டமும் வந்துட்டு உள்ளே சேமாக தான் இருக்கும். இது வந்துட்டு குழந்தைகளுக்கான ஒரு இடமா இருக்கும் இந்த இடம் மட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு சுற்றி பார்த்துருந்தேன். பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற பேர்ட் இருக்குல்ல, அதுவும் அழகாக இருந்ததா, அது அழகாக கொத்த வர மாதிரியே இருந்தது. சரின்னு சொல்லி நான் கை வச்சுட்டு இருந்தேன்னா, அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதை தொடக்கூடாதுமா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா காசு கொடுத்து உள்ளே வந்திருக்க, சும்மா நான் என்ன பண்ணேன், சரி வீடியோக்காக தொடலாம், அது அழகாக இருந்தது. கை நீட்டினோன்னா அது வந்து அழகாக கொத்துற மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போனால் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குன்னே இந்த இடம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது இங்கே ஃபோட்டோக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே இருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஒரு ஸ்டூடியோ இருந்தது உள்ளுக்குள்ளேயே. நான் என்ன பண்ணேன்னா, சரி நானும் அந்த இதில் நடந்து வரட்டா அப்படின்னு சொல்லி நடந்து வர ஆரம்பித்தேன். கொஞ்சம் பயமாக இருந்தது, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. சரி வாங்கக்கா, பரவாயில்லக்கா அப்படின்னு சொன்னால் அழகாக இருந்தது தெரியுமா இந்த பிளேஸு. என் ஃபோனில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, பட் நேரில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக
ரொம்ப கூலிங்கா இருந்தது. ஏசியெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது உள்ளுக்குள்ள. இந்த 2 பார்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே வந்து உள்ள போயிட்டோம். உள்ள போனா பனிமூட்டம் ஒவ்வொன்னா ஒவ்வொரு தீம்ல வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு, நாங்க வந்துட்டு வெளிய போக ஆரம்பிச்சுட்டோம். வெளிய போனா ஆஸ் யூசுவல் அந்த ராட்டினம், கடை அதே தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்க உள்ள போம்போது ஒருத்தவங்க "இங்க வாங்க" அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் இது உருளைக்கிழங்குலாம் பொரிச்சு வச்சிருந்தாங்க. "இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கன்னாங்க." சரின்னு சொல்லிட்டு நாங்க 1, 2 வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதில வந்து இந்த பொடி தான் ஆட் பண்றோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பான்ட்டு "சரி வாங்கிக்கலாம்க்கா" அப்படின்னு சொன்னா. சரி ரூ. 50 தான் அப்படின்னு சொல்லிட்டு 1 வாங்கிட்டு வந்துட்டோம். கூட்டமே இல்ல. முதல்லாம் வரும்போது நிக்க கூட இடம் இருக்காது. அவ்ளோ கூட்டமா இருக்கும். எங்க பாப்பாங்கள கூப்பிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் எங்க பாப்பா நல்லா விளையாடுவா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரிக்கா இங்க நம்ம தான் விளையாட போறதில்ல ஸ்நாக்ஸ் ஆச்சும் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து சரி காலிஃப்ளவர் வாங்கலாம்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரும், வெங்காயமும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். எனக்கு உண்மைய சொல்லணும்னா வச்சுக்கோங்க, வெளிய சாப்பிடுறது எனக்கு சத்தியமா சேராது. நான் பார்க்க தான் வந்துட்டு இப்படி இருப்பேனே தவிர, சுத்தமா எனக்கு சேராது. அது எல்லா இதுலயும் ஒரு 2, 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பாவ் பஜ்ஜி. நான் பாவ் பஜ்ஜி இது நாள் வரைக்கும் சாப்பிட்டதில்ல. ஆனா இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் ஒரு வாய் தான் சாப்பிட்டேன். பட் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நீங்க போனீங்க அப்படின்னா இவங்க கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. ரூ. 80 ஓகேவா? இந்த பாவ் பஜ்ஜி வந்து ரூ. 80. பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அப்ப நாங்க வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னோன, அப்புறம் அவங்க என்னென்ன பண்றாங்க, என்னமோ மசாலா சொன்னாங்க மறந்துருச்சு. அந்த மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். இது என்னது அன்வான்டடா எதுவுமே கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாட்டோம் அப்டின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து அத சாப்பிட்டுட்டு, இது என்னது இது அப்பளம். இந்த அப்பளம் நம்ம சாப்பிடுற அப்பளம் இல்ல, குடல் சொல்லுவாங்கல்ல. நம்ம கையிலலாம் சின்ன பிள்ளையில 90ஸ் கிட்ஸா குடல் வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் தான் இது. பெரிய அப்பளமா இருந்தது. அப்புறம் அ பாப்பா வந்துட்டு என்ன சொன்னான்னா, இவங்க யூடியூபர்ன்னோனே அந்த அண்ணா வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு அந்த குடலெல்லாம் தூக்கி காமிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு சரி என்னை வந்து நான் சாப்பிட்ற மாரி ஒரு வீடியோ எடுத்துடி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அவள எடுத்துட்டு இருந்தா. எடுத்துட்டு இதுலயுமே எனக்கு கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சோம். அக்கா எனக்காக அதுல பீஸ்க்கா. அவ வந்துட்டு எதுக்கு சிரிச்சுட்டு இருக்கா அப்படின்னா, எனக்கு அந்த ராட்டினத்தில வந்து சுத்துனா உனக்கு எப்படி இருக்கும்? நீ எப்படி வந்து போயிட்டு வருவ? என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்லிட்டு நான் அவ்வளோதான் இது நாள் வரைக்கும்லாம் போனது கிடையாது. சரி வாக்கா நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தா. இல்லம்மா சாமி நான் வரல. நீ வேணா போ அப்படின்னேன். சரி போ நீ அப்புறம் எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்த? அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாளா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, சரி அங்க தான் கூட்டு போல எனக்கு வந்துட்டு இது வாங்கி தா அப்படின்னா பஞ்சு மிட்டாய். சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட போய் என்னண்ணா பஞ்சு மிட்டாய் கலர் கலரா இல்லையா? அப்படின்னா ஃபுட் வந்து அந்த கலர்லாம் வந்து ஆட் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் மட்டும் ரெடி பண்ணாங்க. அத வாங்கி குடுத்தோனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் அவளும் நானும் வந்துட்டு அப்படியே நாங்க வெளிய அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். பாப்பா இவ வந்துட்டு எனக்கு கொஞ்ச நாள் தான் ஃப்ரெண்டு. ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. அது தெரியல. ஏதோ கூட பொறந்தவங்க கூட புரிஞ்சுக்காததெல்லாம் அவ புரிஞ்சுப்பா. நம்ம சொல்லாமலே புரிஞ்சுப்பா. நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு தேவைன்றது நான் நெனைக்கிறதுக்குள்ளயே அவ வந்து இது பண்ணிருவா. நேத்தோ முந்தா நேத்தோ என்னமோ நேத்து நெனைக்கிறேன். நேத்து நான் வந்து வாட்டர் மெலன் சாப்பிடணும் அப்படின்னு நெனச்சேன். சரி பாப்பா வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தா, எனக்கு ஃபோன் வருது. நான் வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்றியா? அப்படின்னு. எனக்கு டக்குன்னு எங்க அப்பாவும் அப்படிதான் பண்ணுவாரு. நான் ஒண்ணு நெனச்சு வச்சிருப்பேன். ஆனா எங்க அப்பா வாங்கிட்டு வந்துருவாரு. ஸோ அந்த மாரி ஒரு நல்ல பாண்ட். நல்ல பொண்ணு. அவ நெனச்சது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முருகர வேண்டிக்கிறேன். அப்படியே அவள கலாய்ச்சுட்டே வந்து கெளம்புனோம். உங்களுக்கு இந்த மாரி யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லுங்க. கொஞ்ச நாள் தான் பழகியிருப்போம். ஆனா, நம்ம சொல்லாமலே நம்ம ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்குவாங்க. இவ பாப்பா ஒருத்தி, அதுக்கப்புறம் தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் சென்னையில இருக்கான். ஓகேவா? ஸோ நெறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. வீடியோ கால்லலாம். அவனும் அப்படிதான். நான் என்ன என்ன ஃபீல் பண்றேன்றத அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். ஸோ இந்த மாரி ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. பத்திரமா பார்த்துக்கோங்க அவங்கள. ஓகே. பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஸோ மச்.